எஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்சன். வெல்கம் டு ADA247 தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் 2026. ஸோ ரைட் டைம் டு ஃபார் சிஜிஎல் எக்ஸாம். ஸோ நமக்கு செலெக்ஷன் போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3003 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து வரிசையாக நமக்கு சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, ஜிடி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரிசையாக எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஒரே எக்ஸாம், அதுதான் நம்ம எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் நம்ம டார்கெட் பண்ணோம்னா அப்கமிங் எல்லா எக்ஸாம்ஸுமே தாராளமாக கிராக் பண்ணலாம். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்று தான். நமக்கு எம்டிஎஸ் மட்டும்தான், எம்டிஎஸ்ல எல்லா சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறோம். பட் ஆனால் என்னது, ஜிகே மற்றும் இங்கிலீஷ் வந்து மேஜர் பார்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம சிஜிஎல் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அப்கமிங் தொடர்ந்து வர எல்லா எக்ஸாம்ஸுமே ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட எக்ஸாம், சிஜிஎல் எக்ஸாம்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால், ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு ஒரு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் மட்டும் கண்டினியூவாக படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து நிறையா புக்ஸை வாங்கி வச்சுட்டு இந்த புக்ஸ் படிக்கலாமா, அந்த புக்ஸை படிக்கலாமா அப்படிங்கிறலாம் தூக்கி போட்டுருங்க. இதுதான் விஷயம், இதுதான் படிக்க போகிறோம் அப்படின்னு கிளியர் கட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம சிலபஸ், அந்த பேசிக்கான ஃபவுண்டேஷனுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். படிக்கிறதுக்கு நிறையா இருக்குப்பா, அதெல்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹிஸ்ட்ரியில் A to Z ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நான் அடுத்து ஜியோகிராஃபி போவேன் அப்படிங்கிறதோட நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலாக கொண்டு போகணும். மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும். சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மட்டும் பார்ப்பீங்க, அதுக்கடுத்து ஜியோகிராஃபி போவீங்க, அதுக்கடுத்து மேக்ஸ், இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம மேக்ஸ் போவோம். அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கண்டினியூவாக படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ரெண்டாவது ஒன்று, ப்ராப்பரான கைடன்ஸ். ஓகேங்களா? மூணாவது, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற பேட்டர்னை எடுத்து கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை கம்ப்ளீட்டாக ஒரு செட் ஆஃப் டைம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இந்த 3 விஷயம் தான் ஃபஸ்ட்டு. இந்த 3 விஷயத்தை ஃபஸ்ட் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ஒன்று, கண்டினியூவாக படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி ஆகிக்கணும். ரெண்டாவது, ப்ராப்பர் கைடன்ஸ். தேர்ட் ஒன் அப்படிங்கிறது நமக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற பேசிக்கான ஃபவுண்டேஷன் கண்டென்ட், நான் இதுதான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு எடுத்து வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த 3 தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறோம், சேம் டைம் என்ன ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ், உங்களுக்கே தெரியும் நமக்கு இந்த 2026க்கான சிஜிஎல் எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு 1 மந்த்க்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் வந்துடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அப்டேட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ டயர் 1 மற்றும் டயர் 2 ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் ப்ளஸ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது 200 மார்க்ஸுக்கு நம்ம 150, 160 ப்ளஸ் கண்டிப்பாக எடுத்தால் நம்ம டயர் 1 கிளியர் பண்ணிடலாம். டயர் 2ல் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கான போஸ்டிங்கான மார்க்கே. ஓகேங்களா? ஸோ டயர் 2 மார்க் தான் இங்கே நமக்கு போஸ்டிங்கான மார்க்கே. ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், எக்ஸாம் செஷன் ஆல்ரெடி சொன்னது தான். டயர் 1, டயர் 2, அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டயர் 2ல 390 மார்க்ஸ்க்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் நமக்கான போஸ்டிங், என்னென்ன டாப் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயங்கள் சொன்னேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சேம் டைம்ஸ் இதை விட முக்கியமான என்ன எக்ஸாம்னா டாப் போஸ்ட், உங்களோட போஸ்டிங் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண ஃபிக்ஸ்டு பண்ணிவிட்டு, இந்த போஸ்ட் நான் வந்து ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் தான் ஆக போகிறேன், நான் வந்து ப்ரிவென்டிவ் இன்ஸ்பெக்டர் தான் ஆக போகிறேன், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் தான் ஆக போகிறேன், இந்த போஸ்டிங்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்கு இந்த இயர் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, அப்போ நான் எவ்வளோ டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஆனால் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் தான், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் தான், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் அப்படிங்கிற போஸ்ட்டை ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களை அடுத்து ஓட வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், டார்கெட் யுவர் போஸ்ட். ஓகேவா? தென் அதுக்கான அந்த போஸ்ட் நம்ம எதுக்காக சூஸ் பண்ணோம்னா அந்த போஸ்ட்டில் உள்ள அலவன்ஸ், அதில் உள்ள பவர், அதுலேருந்து நமக்கு எப்படிலாம் இருக்க போகுது, ப்ளஸஸ் மற்றும் அட்வான்டேஜஸ், இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு புஷ் வந்து அந்த போஸ்டிங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும், இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேறு எதுலேயும் இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல் போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எஸ்எஸ்சி சிஜியில் இருக்குது. ஒரு யூபிஎஸ்சிக்கு அடுத்த லெவல் ஒரு குரூப் பி போஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்குது, இங்கே எஸ்எஸ்சியில் இருக்குது. ஒரு யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலுக்கான அடுத்த லெவல் போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்சியோட சிஜிஎல்லாம் தான் இருக்குது. ஸோ அந்த டாப் போஸ்ட்டில் நம்ம போகணும்னா அப்போ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஓகேவா? ஸோ எப்பயும் போல்
நீங்கள் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்தோம்னா சென்ட்ரல் எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, வாட்டர் டிபார்ட்மெண்ட் எல்லா எக்ஸாம்ஸும் சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு சேம் தான். ஸோ குவான்ஸு, இங்கிலீஷு, ஜிஐ மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ நமக்கு மேஜர் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு குவான்ஸும் ரீசனிங் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் நம்ம எவ்வளோ கொஸ்டினாலும் ஃபுல்லாக அப்படியே எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அதிகமான டைம் வந்து குவான்ஸுக்கும் ரீசனிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ தாராளமாக 9 to 10 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு போடுறது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணாலே, அந்த பேசிக்கான ஃபவுண்டேஷன் இருக்கிற அர்த்தமெட்டிக் கம்ப்ளீட் பண்ணாலே தாராளமாக 10லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் நம்ம தாராளமாக போடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்ரேஷன் எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த ஸ்கொயர்ஸ் மற்றும் டேபிள்ஸ் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் வச்சுக்கோங்க. ஸோ ஜாமெட்ரி அட்வான்ஸ் மேக்ஸை ஃபார்முலா பேஸ் பண்ணியும் நம்ம நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஐ கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நம்ம போக 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 டெஸ்ட்டில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஜஸ்ட் பேசிக் ஃபவுண்டேஷன் மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ அர்த்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அர்த்தமெட்டிக் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க் போடுற அளவுக்கு ஒரு ஸ்கோரிங் பார்ட் வந்து நல்லாவாக கொடுக்கும். ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு 3 months வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் தான். நான் அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்லாம் அடுத்தடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரீசனிங்லாம் நம்ம 30 daysலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து எல்லாமே நான் அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியமாக. அனாலஜி அப்படிங்கிறத ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கெலாம் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வெர்பல்லாம் நமக்கு பெரிய ஸ்கோரிங் பார்ட். ஸோ அதனால் ரீசனிங்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஒன் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டாலே போதும். ரீசனிங்க்கு என்ன ஃபார் தட் ஒன். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளிந்த் டு பேரமௌண்ட் அண்டு வேட் பவர் மேட் ஈஸி இந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி நீங்கள் ஒக்காப்ஸுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து அதிகமாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 1 hour ஒக்காப்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போலேருந்தே உங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 3 monthsக்குள்ளே ஓரளவு ஒக்காப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் பார்த்தாது. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை நம்ம அடுத்து ரெகுலராக ரிவிஷன் பண்ணணும். அதாவது ஒரு 5 to 6 times ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜராக ரொம்ப ஹெக்டிக்காக பெரிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தா இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி மற்றும் ஜியாகிரஃபி. ஏன்னா இதுதான் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் வைஸ் அதிகமாக நமக்கு கேட்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த 3 தான். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் இல்லைன்னு தான் கேட்பாங்க. இதுக்கு முக்கியமாக லூஸ் அண்ட் ஜிகே புக் நம்ம படித்தாலே போதும். அதில் ஓவரால் அதாவது என்சிஆர்டி புக் தான் படிக்கணும். என்சிஆர்டி என்னால் படிக்க முடியலனாலும் பேசிக்காக லூஸ் அண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டனால அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சேம் சயின்ஸ்லேயும் வந்து கொஸ்டின்ஸ் வரும். இதுலையுமே நீங்கள் லூஸ் அண்டே கவர் பண்ணுங்கள். லூஸ் அண்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்சிஆர்டி புக் தாராளமாக போகலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 3 to 4 months டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இதுதான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஃபவுண்டேஷனுங்கிறதுக்கு இங்கே ஒரு 1 to 2 months ஃபஸ்ட்டு நம்ம ஜிகேவாக இருக்கட்டும் டைம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் நான் குவான்ஸ் படிப்பேன், இந்த டைமில் ரீசனிங்கு, இங்கிலீஷுக்கு ஒரு 1 hour, ஒக்காப்ஸுக்கு ஒரு 1 hour, கிராமர் ரூல்ஸுக்கு 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட டேபிள்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி படிங்க. ஸோ நான் இங்கே என்ன டைம்ஸில் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 3 months பேசிக் ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கடுத்து ரொம்ப டிஃபிகல்ட்டான லெவல் சம்ஸ் அதெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சேம் டைம்ஸ் வந்து ரீசனிங் வந்து டெய்லியும் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அதுக்கடுத்து. ஸோ இந்த லெவல் பேசிக் ஃபவுண்டேஷன் முடித்தணும் அப்படின்னா இங்கிலீஷில் ரொம்ப டஃப்பான க்ளோஸ் டெஸ்ட்டு, ஜம்பிள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒரு சாப்டர் வந்து ஜிகே எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நான் ஒரு பேனஸ் கொடுத்துருக்கேன். இது நான் வந்து என்னோட டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பான சுதர்ஷன் மேக்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நான் இந்த பிளானை ஷேர் பண்ணுறேன். இதுக்கடுத்து பிளான் பண்ணிக்கோங்க. குவான்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், சேம் ஒக்காப்ஸ் ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நானுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 80% வந்து 60 to 80% வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அப்போ நம்ம ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டோம், அடுத்த லெவலுக்கான டிஃபிகல்ட்டான சம்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும், நம்ம டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா செக்ஷனல் டெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இப்போ 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு 70-80 டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர் வைஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு இன்னும் மேக்ஸில் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வீக்கஸ்ட் ஏரியாஃப்லாம் எடுத்து நீங்கள் டெய்லி ஒரு மார்க் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளைண்டாக மார்க் டெஸ்ட்லாம் போடக்கூடாது. போட்ட மார்க்கை எடுத்து அதுக்குன்ட்டு ஒரு எரர் நோட் அப்படின்னு ஒரு நோட் போடணும்.
என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே நோட் பண்ணி ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லிட்டேன், எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 60 to 80% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போ அடுத்தடுத்து மார்க் போடுறப்ப இதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் எரரை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் முக்கியமாக நீங்கள் ஆஃப்டர் 3 months 4 months கழிச்சு மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக ரொம்ப ஃபாலோ பண்ண விஷயம் அப்படிங்கிறது எரர் நோட். அந்த எரர் நோட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற மார்க் எல்லாமே நோட் பண்ணி ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சைடு பை கொஞ்சம் கொஞ்சமாக ஜிகே அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதனால் சாப்டர் வைஸ் டெய்லி ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஏதாவது டெஸ்ட் போடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ இதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம்னா டெய்லியுமே ஒரு மார்க், அது போக வீக்லி வந்து ஒரு லைவ் மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது நிறைய அப்ளிகேஷனில் இருக்குது, டெஸ்ட் புக், ஆலிவ் போர்டு, ஓகேங்களா? ஸோ ஆர்வி இந்த மாதிரி நிறையா இதில் லைவ் மார்க் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தென் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நான் ரெடி ஆகிட்டே அப்படின்னா அதுக்கப்புறம் புது டாபிக்ஸ் போடுங்க. தென் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த தான் ஒரு பேசிக்கான ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்களே அவங்களோட பிளான் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த பிளான் தான். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இப்படி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனுக்கு அடுத்து நீங்கள் போடுற டெஸ்ட்டு தான் உங்களுக்கு புஷ் பண்ணணும். ரைட்டா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது தான் நான் சொன்ன திரும்ப விஷயம் தான். ஸோ எரர் நோட் சொன்னேன் இல்லை, ஸோ அதை தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயமும் அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எரர் நோட் பண்ணி நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிற நோட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப இது பண்ணும். சேம் டைம் நீங்கள் வந்து அட்டம் கொடுக்குறது வந்து இதெல்லாம் அடுத்தடுத்து டெஸ்ட் போடும்போது உங்களுக்கே வரும் இவ்வளோ டைமிங் அப்படிங்கிறது. இதை தாண்டி இப்போ செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது செலெக்ஷன் போஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு வருமா என்னன்னு தெரியல, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ குவான்ஸுக்கு அதிக டைம் கொடுங்க, அதுக்கடுத்து ரீசனிங், அதுக்கடுத்து இங்கிலீஷ், அதுக்கடுத்து ஜிகே. ஸோ இந்த பிளானில் போங்க. தென் ரிவிஷன், டெய்லியுமே ரிவிஷன் இருக்கும். அதாவது இப்போ ஒரு 1 week படிக்கிறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஒரு 7th day அந்த டேல வந்து எல்லாமே படித்த 1 week எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? பிளான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. என்னால் எவ்வளோ முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சு ஷெட்யூல் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னதான் ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் தான் ரிப்பீட்டடாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா சம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நிறைய டெஸ்ட் போடுங்க, செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. இதே உங்களுக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லி ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டைம் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு எந்த டைம் ஓகேவாக இருக்கும். இப்போ மார்னிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு குவான்ஸ் மார்னிங்கில் எழுந்திரிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா தூக்கம் போயிடும். நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு நோட் புக்கை வச்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு டைம் எடுக்கும். அப்படி இல்லாமல் குவான்ஸ் பார்த்தோன்னா நமக்கு அந்த தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் ஒகேப்ஸ் மட்டும், கிராமர், அடுத்து ரீசனிங் லைட்டாக ஒரு டெஸ்ட் போட்டாலே போதும். 2 hours தேவையில்ல. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டானதை எடுத்து பண்ணுங்கள். இப்போ அனலாகியெல்லாம் வரதுக்கு நம்ம நிறையா ஸ்கொயர் அண்ட் கியூபு, மல்டிபிள் கால்குலேஷன் இதெல்லாமே நல்லா ஸ்பீடு படிச்சிருந்தா மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அனலாகி வரும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிளான் வேணும்னா இல்லை இதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது வந்து எரர் நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ரிவெஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இல்லைனா ரெட் நோட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு ட்ராக்கிங் சீரிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஒவ்வொரு வீக்குக்கும் என்னோட மார்க் டெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நான் எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் கொஸ்டின் டார்கெட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பான முறையில் ஒரு 50 questions வந்து பேசஞ்சேஜில் சால்வ் பண்ணணும், அடுத்து ஒரு 50 questions வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் லாஸ்ட் டைம்ஸில் ஏதாவது பிளான் இல்லாமல் போகாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மார்க் டெஸ்ட் போடும்போது சும்மா அப்படி குருட்டாம்போக்கில் அடிச்சு விட்றது, அதனால மார்க் வருது, அந்த மாதிரி விஷயமே எதுவுமே எடுத்துக்காதீங்க. கிளியரா? ஸோ ஒரு ப்ராப்பராக போங்க. அக்யூரசி, ஸ்பீடு இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரைட் டைம் ஃபார் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026. ஓகேங்களா? இன்னும் ஒரு 1 weekலேருந்து ஐ திங்க் ஒரு மேக்குள்ளே கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? இதுக்காகவே நம்மளால் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்காக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டுருக்கு. அண்ட் எஸ்எஸ்சியோட ஃபவுண்டேஷன் பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்கமிங் ரயில்வேஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், ஜிடி எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உங்களுக்கு கிராக் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நம்மளோட ப்ரோமோ கோடான YT73 யூஸ் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திறமையை சொல்கிறேன், இதுதான் ரைட் டைம். ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்தடுத்து நமக்கு 2026க்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் தொடர்ச்சியாக வரப்போகுது. எஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.
நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பான சுதர்ஷன் மேக்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிஒன்.